என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு ரெகுலராக வந்து நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்காக. அந்த வரிசையில் 2 பொண்ணுங்க 2 தங்கச்சிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா என்னோடய ஸ்டோரியை நீங்கள் பார்க்கவே மாட்டேறீங்க, ஆனால் என்னோடய ஸ்டோரியை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்ண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இப்போ கொஞ்சம் நடுவில் வந்து கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அதனால் எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. கொஞ்சம் உடம்பு சரியானோனையும் பார்த்துக்கலான்ட்டு. அப்போது நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரீட் பண்ணுவேன். அவங்க வந்து ஆடியோவை தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறமா. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. நேர்லையோ இல்லை கதையாவோ கேட்டதே கிடையாது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு வந்த கதைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான கதைகளாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வயசுக்கு வந்ததுக்கப்புறமா, அதாவது குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறமா சில சாஸ்திர சமுதாயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துக்குலாம் நீ போகக்கூடாது, நீ இந்த உலக்கையை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட சமுதாயப்படி ஒவ்வொரு முறை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே 2 வேறு விதமாக அமானுஷங்கள் வந்து வந்திருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஸ்டோரி பார்க்க போகிறோம் டெவில்ஸ் கிச்சனில். ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப திகிலாகவே இருக்குதுங்க இந்த ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். எப்போவுமே நம்ம ஸ்டோரியை பார்க்கும்போது டெவில்ஸ் கிச்சன் ஷோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த தடங்கள் வருதுன்னா, என்னால் வந்து பார்க்க முடியலண்ணா, எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுது, இல்லை எங்கள் வீட்டில் எதனா ஒரு அமானுஷமோ இல்லை அசம்பாவிதமோ எதனா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, என்னோட ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஸ்டோரியை அனுப்புகிறவங்களே, ஸ்டோரியை பார்க்குறவங்க தான் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்டோரியை அனுப்புகிறவங்களே, இந்த ஸ்டோரி எனக்கு அனுப்பின பொண்ணு வந்து பெங்களூர்லேருந்து அனுப்புகிறாங்க. பெங்களூரில் இருக்கிற பொண்ணு அவங்க சித்திக்கு நடந்த ஒரு உண்மை கதையை தான் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சித்தியே சொல்லியிருக்கிறாங்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதை வந்து இப்போ வரைக்குமே அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அண்ணன் கிட்ட வந்து எப்படியாவது ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவை எனக்கு ஸ்டோரியை வந்து சொல்ல வரும்போதும் அவங்களுக்கு எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நீங்களே கேளுங்க. நான் ரொம்ப நாளாக எங்கள் சித்திக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு 5-6 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். நான் ஒரு வாட்டி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி கரண்ட் போயிடுச்சு, இன்னொரு வாட்டி லைக் நைட் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னாலும் சொல்லிடலாம். எங்கள் கசின்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சரி சொல்லிடலான்னு ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு, ஃபோன் இப்படி எடுத்தாலும் ஒரு கால் வந்துச்சு. பார்த்தா எங்கள் கூட இப்போது வந்து ஒரு 9:30க்கு சாப்பிட்டு கழுவுன மனுஷன் இப்போ 10:30க்குள்ள எங்கள் தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா நியூஸ் வந்துச்சு. அப்போது அப்படி ஆயிடுச்சு, சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியல. சரி இன்றைக்கி என்ன ஆனாலும், இப்போ அவங்க இருந்து 1 வீக் ஆயிடுச்சு, சரி சொல்லிடலாம், இன்றைக்கி என்னன்னாலும் சொல்லிடலான்னு நான் இங்கே லூலு மாலில் உக்காந்துக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. இல்லை வந்து உக்காந்து உங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி எப்படியாதுன்னு சொல்லிட்டு இங்கே லூலு மாலில் உக்காந்து நான் சொல்லின்னு இருக்கேன். நான் உங்களுக்கு கதை எங்கள் சித்தி இது. ஸோ ஒரு வழியாக எல்லா தடங்களையும் தாண்டி கீதாங்கிற பொண்ணு என்கிட்ட அதாவது அவங்க சித்திக்கு நடந்த ஒரு உண்மை கதையை ஷேர் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை எனக்கு அனுப்பின பொண்ணு பேர் கீதா. அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்களோட சித்திக்கு சின்ன வயசில், அதாவது அவங்க சித்தி வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களோட வீட்டில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீதாவோட தாத்தா பாட்டிக்கு மொத்தம் 9 பசங்களாங்க, அதாவது 8 பொண்ணுங்க, 9ஆவதா ஒரு பையன். இப்போது கீதாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணோட அம்மா, அவங்களோட பாட்டிக்கு 6ஆவது பொண்ணாங்க. அவங்களோட சித்தி வாணி, அதாவது அவங்களோட ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க 8ஆவது பொண்ணாங்க, அதாவது கடைசி பொண்ணு. அவங்களுக்கு அடுத்து ஒரு பையன், இந்த வாணி இருக்காங்க இல்லையா, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு உலக்க போட்டு, அதாவது இவங்களோட பாட்டி
யார், கீதாவோட பாட்டி, அவங்களுக்கு வாணியோட அம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உலக்க போட்டு இதை தாண்டி வந்து நீ வரக்கூடாதுமா, அப்புறம் நைட் நேரம் வந்துட்டு யாராச்சும் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து திரும்பி பார்க்கக்கூடாது, அது வந்து உன் அக்காவாக இருக்கட்டும் இல்லைனா நானாக இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சுன்னா நீ எந்திரிக்காத, டிஸ்டர்ப் ஆகாத, ஒரு வேளை உனக்கு எதனா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லை நீ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ என்ன எழுப்பு, ஓகேவான்னு சொல்லிட்டு இவ்வளோ பல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வீடாங்க. அந்த காம்பவுண்ட் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிட்ட 5 வீடு அங்கிட்ட 5 வீடு, அதான் ஆப்போசிட்டில் 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக 2 பாத்ரூம் தான் இருக்குமாங்க. இந்த 5 வீட்டுக்கு காமனாக ஒரு பாத்ரூம், ஆப்போசிட்டில் இருக்கிற 5 வீட்டுக்கு காமனாக ஒரு பாத்ரூம், இப்படி தான் இருக்குமா. ஸோ அன்டைமில் வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு எதனா எமர்ஜென்சி இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா, பாத்ரூம் போகணும் அப்படின்னா நீ என்னை எழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்களோட அம்மா, அதாவது கீதாவோட பாட்டி தூங்கி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கதை அனுப்பின பொண்ணு இருக்காங்க இல்லையா கீதா, அவங்க வந்து கை குழந்தையாங்க. எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குறாங்க. வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, 1 BHK தான். பெட்ரூமில் வந்து ஆம்பளைங்கெல்லாம் தூங்குறாங்க. கீதாவோட அப்பா வாணியோட அப்பாலாம் பெட்ரூமில் தூங்குறாங்க. இவங்க எல்லாருமே ஹாலில் தான் படுத்திருக்கிறாங்க. ஹாலில் தான் ஒரு ஓரமாக உலக்கையை போட்டு இந்த வயசுக்கு வந்த பொண்ணையுமே வந்து அங்கே தான் படுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு துணையாக தான் இவங்க எல்லாருமே வரிசையாக படுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஹாலில் ஒரே ஒரு மஞ்சள் கலர் பல்பு தானாங்க. இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பல்பு இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலரில், நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பல்புலேயே லோ வாட்ஸ் பல்பு தான் இவங்களோட வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இடத்துலலாம் வெளியே வாசலில், அப்புறம் வாசலுக்கு போகிற வழியில் அந்த செருப்புலாம் வெளியே கழட்டி போடுவாங்களாம். ஹாலுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குமா, அங்கனுக்குள்ளே செருப்பெல்லாம் கழட்டி போடுவாங்களாம். அங்கே பெரிய லைட்டு, ஒரு லைட் வச்சுருப்பாங்களாம். ரூமுக்குள்ளே லைட் எரியுதாங்க. இப்போது நைட்டு ஒரு 12:30 மணி ஆகுது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. அந்த வயசுக்கு வந்த பொண்ணு வாணி, அதாவது கீதாவோட சித்தி. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி பூச்சி சவுண்டு மாதிரி கேட்டிருக்குதுங்க. கொஞ்சம் உத்து கவனிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு. பின்னாடி திரும்பி பார்த்து இவங்களோட ரூமில் வந்து அந்த மஞ்சள் கலர் பல்ப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சிருக்குதுங்க. ஃப்ளிக்கர் ஆகிருக்குது. ஒரு மாதிரி சவுண்டு வேறு. பழைய பல்புலலாம் வந்துட்டு ஃபியூஸ் போகும்போதே ஒரு சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியே ஒரு மாதிரி விட்டு விட்டு ஒரு மாதிரி சவுண்டு வந்துருக்குதுங்க. இந்த பொண்ணு அதை கவனிச்சுக்கிட்டு கீழே படுத்துருக்கவங்க அந்த லைட்டையே பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குது. ஏன்னா இவங்களோட அம்மா வேறு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட அக்காவுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லோரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகலை. இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகிருக்குது, வாணிக்கு. ஸோ வேணாம், நம்ம வந்து கையில் இரும்புலாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாமல் அதை கையில் இருக்கலாம் பிடிச்சிட்டு படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி செவத்தை பார்த்த மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தப்பாகப்பட்டிருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க, கரண்ட்டு போச்சான், லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சான், இருட்டு கும்முருட்டாக இருக்குங்க. வீடும் அப்படியே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அந்த ஹாலே என்னடா அது, கரண்ட்டு போச்சா, விட்டு விட்டு தானே எரிஞ்சிட்ருக்கு, ஃபேன் ஓடுது, ஒரு லைட்டு போயிடுச்சோ. இவங்களுக்கு பயம் கொடுத்துருக்குது. அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, எதனாலும் என்னை எழுப்பு, எதனாலும் வந்து என்னை எழுப்பி விட, நீ பயந்துராத, இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு அப்படி தான் இருக்கும், காற்று கருப்பு அண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த இடத்துல, கொய் இருட்டாக இருக்குது. பக்கத்தில் தான் படுத்துருக்குறாங்க, ஆனால் எங்கன்னு தெரில இருட்டில். இப்போ மெதுவாக அங்கே தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்மா, அக்கா, அக்கா, எம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட ஆரம்பித்தா மயான அமைதியாக இருந்திருக்கு. யாருக்குமே கேட்கலையா, இல்லை இவங்க கனவுல இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்குதுங்க. கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அந்த இருட்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பயமாக இருக்கும்னு. பக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கவங்கள அம்மா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டா கூட யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை இருக்கலாம் மூடிக்கிட்டு அந்த இரும்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த உலக்கையை தாண்டலை. அவங்க அதுக்குள்ளேயே தானே இருக்கிறோம், இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது அவங்களோட மைண்ட் செட். ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்ணை இருக்கலாம் மூடிட்டு அவங்க படுத்து தூங்கியிருக்கிறாங்க, தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் பேசுகிற சத்தம் கேட்டிருக்கு. என்னடா அது, நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், யாருமே கண்டுக்கலை, எந்த சத்தமும் வரல, இப்போ என்னடானா யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. ஆனால் அது அவங்க அம்மா வாய்ஸோ இல்லை அவங்க அக்கா வாய்ஸோ கிடையாது, வேறு யாரோ பேசுகிறாங்க. ஏதோ வித்தியாசமான வாய்ஸாக இருக்குது, இது வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸாக இருக்குது. இப்போ அந்த பேசுகிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புற சத்தமாக மாறுது, குழம்புற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிற சத்தமாக மாறுது. ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணு அழுகுது, ஏதோ சொல்லி சொல்லி அழுகுது.
இவங்க பேரை சொல்லி அழுகுது. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன் வந்து வேர்த்து கொட்டி என்னடா பண்றதுங்கிற மாதிரி லைஃபே வெறுத்து போயிருக்குதுங்க அந்த செகண்ட்ல. என்னங்க பண்ணும் அந்த பொண்ணு? சவத்து பக்கமா திரும்பி படுத்திருந்தவங்க இப்ப மெதுவா இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு, என்னதான் கரண்ட் போனாலும் இருட்டா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு லைட்டா நம்மளோட கண்ணில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். யாராயும் பக்கத்தில் இருக்காங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு யாரையுமே கூப்பிடல. அவங்க அக்காவையும் பேர் விட்டு கூப்பிடல, அவங்க அம்மாவையும் பேர் விட்டு கூப்பிடல. ஆனால் இவங்களுக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கா, அழுகிற சத்தம். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பொண்ணோட கண்ணுக்கு வெளியே, அதாவது இவங்களோட ஹால் எப்படி இருக்குன்னா, இந்த சவத்து பக்கமாக இவங்க திரும்பி படுத்துருக்குறாங்கன்னா, இந்த பக்கமாக திரும்பி படுத்தாங்க அப்படின்னா இந்த ஹாலில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா மெயின் டோராங்க. அந்த மெயின் டோருக்கு வெளியே யாரோ ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சேலை கட்டிக்கிட்டு, வெள்ளை கலரில் முடியாங்க, வெள்ளை பியூர் ஒயிட் ஹேர், அழகாக இருக்குதான், மூக்குத்திலாம் குத்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குதாங்க, அழகாக இருக்குதான். அதை பார்த்தா வயசான ஒரு உருவம் மாதிரியே இல்லை, ஆனால் அதோட தோற்றம் வயசான தோற்றம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. அது அழுகுதாங்க, லிட்ரலி அழுதுகிட்டே, வாணி வா வா இங்கே வா, ஏன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே வா, ஏன் எனக்கு என்ன நடந்தது தெரியுமா, இங்கே வா உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிட்டுருக்குதுங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மெயின் டோர் லாக்கில் இருக்குது, மெயின் டோரை மூடி வச்சுருக்கிறாங்க. அந்த டோரை தாண்டி இன்விசிபிள், அந்த டோரே இந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரில, அந்த டோரை தாண்டி வெளியே ஒரு பொண்ணு இப்படி நின்றுக்கிட்டு வயசான தோற்றத்தில் அழுதுகிட்டே கூப்பிடுதான். அதோட அழுகை சவுண்டே ஒரு மாதிரி எக்கோ அடிச்சு ஒரு மாதிரி கேட்குதாங்க. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது இது ஏதோ ஒரு காத்து கருப்பு மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒன்று தான் நம்ம அம்மா சொன்ன மாதிரி தான், ஏதோ நம்மக்கிட்ட வந்து அண்டும், நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ஒரு உருவம் வெளியே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி மர்மமான முறையில் கூப்பிடுதுன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கலாக பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அம்மா தாயே, இவங்களோட சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அந்த உருவமும் போகிற மாதிரி இல்லைங்க, அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நீ வந்தாலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்குதான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட அந்த ஹாலை தாண்டி இந்த செருப்பு போடுற இடம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே லைட்டு எரிஞ்சிருக்குதுங்க. ஆக்சுவலாக அங்கே லைட்டு போட்டுட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க எல்லாருமே, இந்த பொண்ணு பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எப்பயுமே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் அந்த மஞ்சள் கலர் பல்பை மட்டும் போட்டுட்டு தான் தூங்குவாங்களாம். இந்த பொண்ணுக்காக தான் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த லைட்டு ஆன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க அம்மாவும் படுத்திருக்கிறாங்க, இவங்களோட அக்காவும் படுத்திருக்காங்க, கை குழந்தை இந்த கீதா இருக்காங்க இல்லையா, இப்போ நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு, அவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, வெளியே வந்தது ஒரு அமானுஷம் தான். இவங்க அம்மாவை எழுப்பியிருக்கிறாங்க அன்டைமில். அவங்க பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுமா என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது, அம்மா இந்த மாதிரி ஒரு யாருன்னே தெரிலம்மா, ஒரு பொம்பளை வந்து வெளியே நின்று அழுதுகிட்டு இங்கே வா வாணி இங்கே வா வாணின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிக்க போயிருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு மைண்டு போயிருக்குது, எந்திரிச்சு வெளியே அந்த உலக்கையை தாண்டி போகணும், வெளியே கூப்பிடுறாங்களா அங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஒரு மாதிரி மைண்டு தோணி இருக்குது. எதனால் தோணுச்சுன்னே இவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாதான். இதை அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அம்மா நீ எதுவும் இது பண்ணவனா, உனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. அங்கே உள்ளே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே எழுப்பி அவங்க வந்து சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கிட்டு, இந்த அருவாலாம் சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் இந்த கருப்பசாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமாங்க, இந்த அருவாள் அப்புறம் அதெல்லாம் வச்சுருப்பாங்களாம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்கள ஒரு 2-3 பேர் கூப்பிட்டுக்கிட்டு தான் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்த நாள்லேருந்து அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, தண்ணி ஊற்றுறது, அந்த ஃபங்க்ஷன் பூபர்ட்டி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸாக வருமாங்க. லைக்கு அவங்களுக்கு கனவுல வந்து நெகட்டிவாக வர்றது, அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு பயம் வர்றது. ஏன்னா எப்படிங்க இருக்கும், முதல் தடவை அவங்க ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாங்க, கேள்வி தான் பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும், நீ போகக்கூடாது, காத்துக்கருப்பு அண்டுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுமே, வாணியோட ஃப்ரெண்ட்ஸுமே இதுக்கு முன்னாடி அவங்களோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸ்கூலில், அவங்களாம் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்த சில சம்பவங்கள்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இது அவங்களோட இமேஜினாக இருக்குமோ, எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாருன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இல்யூஷனாக இருக்கக்கூடாது, இல்லை அது இல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நிரூபிக்கிற விதமாக அவங்களுக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதாவது வாணி, கீதாவோட சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுது. கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருதுங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அவங்க வந்து கொஞ்சம் நல்ல செட்டிலான ஃபேமிலியாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. ஹாலை ஒட்டின மாதிரியே, அதாவது மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஹாலை ஒட்டின மாதிரி ஒரு திவான் போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த திவானில் தான் அவங்க அம்மா எப்பயுமே படுத்து தூங்குவாங்களாம். யார்? வாணியோட அம்மா. இவங்களோட மாமா, இந்த கடைசியாக பிறந்தார் இல்லையா 9வது பையன், அவர் ஒரு பெட்ரூம் எடுத்துப்பாராம். அவர் அங்கே தான் இருப்பாராம். ஏன்னா அந்த ரூமே கொஞ்சம் சின்ன ரூம் தானாங்க. அம்மா வீட்டுக்கு எப்பயுமே வருவாங்களாங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி ஒரு தடவை வந்தப்போ இவங்க எப்பயுமே ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்களாம். இந்த அடி இந்த எலுமிச்சம்பழம் வந்து வச்சுக்கோ, எப்பயுமே கையில் வச்சுக்கோ. என்னதான் அவங்க அம்மா சொன்னாலும் நம்ம அதை கேட்க மாட்டோம் இல்லையா? இது என்னடா இது எலுமிச்சம்பழத்தை எதுக்குடா கையில் வச்சுக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டாக விட்டுறாங்க. எங்கன்னா அவங்களோட பையனை பெட்ரூமில் தூங்க வச்சுட்டு இருக்கும்போது, அந்த இன்னொரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஹாலை ஒட்டியே, அந்த பெட்ரூமில் வாணி அவங்களோட கை குழந்தைய தூங்க வச்சிட்ருக்குறாங்க. அதாவது ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சிட்ருக்குறாங்க. தூங்க வச்சிட்ருக்கும்போது ஒரு அழுகை சத்தம் கேட்குதுங்க. பையனை பார்க்குறாங்க. பையன் தூங்கிட்டான். பையனை கீழே வச்சுட்டு என்னடா இது சத்தம்னு சொல்லி கவனிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு டோருக்கு வெளியே கேட்டிருக்குது. மெயின் டோர் இல்லைங்க, அவங்களோட ரூம் டோர். இவங்க ஒரு பெட்ரூமில் தான் இருக்கிறாங்க. திவானில் அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்னொரு பெட்ரூமில் அவங்களோட தம்பி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரூமுக்கு வெளியே யாரோ ஒரு பொம்பளை அழுகிற சத்தம் கேட்குது. அது அவங்க அம்மாவோட வாய்ஸ் கிடையாது. ஆனால் இந்த சத்தத்தை அவங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ரிசம்பிள் ஆகுதுங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணப்போ வெளியே ஒரு மோகினியோட சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே சத்தம் தான் இப்பயும் கேட்குது வெளியே. இப்போவும் அவங்க சின்ன வயசில் பார்த்த அதே உருவம் குண்டா இருக்குதாங்க. கருகருன்னு இருக்குதான், ஒரு மாதிரி நரைச்ச முடியோட தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த உருவத்துக்கு கண்ணு இல்லை. அப்போ கண்ணு இருந்திருக்குது, இப்போ கண்ணே இல்லை. ஒரு மாதிரி கருப்பாக தான் இருக்குது. கண்ணு முழுக்கவே ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. பிளட்டாக இருந்துருக்குதுங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி கொடூரமாக வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் கிழிஞ்சி இருக்குது. அந்த சதை கிழிஞ்சு தொங்கி அதுலேருந்து பிளட்டு ஒழுகுதாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் ஒழுகுதான். அந்த வெள்ளை சாரியில் அப்படியே ஒரு மாதிரி அந்த பிளட்டாக இருக்குதாங்க. அவங்க சொல்கிற எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அவங்க சொன்னதே கேளுங்களேன். ரூம் டோரு வெளியே கூட இல்லைன்னா ரூம் வெளியோ நின்று ஒரு பேயினா, அந்த பேய் ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருந்தாங்களா. அந்த மோகினி பேய் அந்த சின்ன வயசில் இருந்த பேய் அவ்வளோ அழகாக இருந்தாங்களோ. இவங்க ரொம்ப குண்டாக அப்படியே முடியெல்லாம் கேர்லி முடி அப்படியே விரிச்சு போட்டுக்குன்னு பல்லு 2 பல்லு இந்த பக்கம் பெருசாக இருந்துச்சா. ரத்தம் அப்படியே ஒல்வின்னு இருக்கா. நான் வாயில் கண்ணில் எல்லாம் ரத்தம் போயின்னு இருக்கா. இவ்வளோ பெரிய நெயில்ஸு, இவ்வளோ பெருசாக வெள்ளை சாரீ கட்டிக்கின்னு வெறிய பொட்டு வச்சுக்கின்னு அந்த ரூம் டோர்லேருந்தா தாண்டி வராத அளவுக்கு குண்டா இருந்துச்சானா அந்த பேய். அங்கே பார்த்துட்டு எங்கள் சித்தியை பார்த்துட்டு சிரிச்சுன்னே இருந்தாங்களே ஜோரா. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கை குழந்தைய வேற வச்சிருக்கிற பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. என்ன பண்ணன்னு தெரியாமல் பக்கத்தில் வந்து அந்த எலுமிச்சம்பழம் இருந்திருக்குது. இவங்க அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் தூரமாக அங்கனக்குள்ளே கீழே தான் விழுந்து கிடக்குது. பெட்டில் கூட இல்லை, கீழே விழுந்து கிடக்குது. அதை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறாங்க. அதை எப்போல்லாம் எடுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்த உருவம் வந்து அந்த கதவை தாண்டி உள்ளே வர மாதிரி இன்விசிபிளாக தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இவங்களை நெருங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்குதுங்க. குழந்தைக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கையில் குழந்தை அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி அந்த பையனையும் விட்டுறக்கூடாது, இந்த உருவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு. ரொம்ப போராடி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்ததுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த லெமன் எடுத்துக்கினாங்களா. எடுத்துக்கின சாமியை கும்பிட்டுட்டு இப்படி பார்த்தா அந்த பேய் அங்கே இருக்குல்லையாண்ணா. எனக்கு அவங்க சொல்லும்போது எவ்வளோ பயம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எங்கள் பாட்டி வீடு நாங்கள் இருக்கிறப்பயே அங்கே சொல்கிறப்பயே நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம். இதுதான் அவங்க சித்திக்கு, கீதாவோட சித்திக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதைத்தான் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால இதை ஷேர் பண்ணவே முடியலையா. ஒரு வழியாக அவங்க ஷேர் பண்ணதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து அவங்க சித்திக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா அவங்க சித்தியோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாங்க இது. கேட்கும்போது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கதையை வந்து அவங்க சித்திக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது, இல்லை எதனா ஃப்ளோ மிஸ் ஆகுதுன்னா சாரி கோஸ்டீஸ். எனக்கு ஆக்சுவலி ஐ ஆம் நாட் வெல். எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவராக லைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக இல்லை ஒரு மாதிரியாகவே இருக்கிறனால என்னால் நான் 1 தான் ஸ்டோரி போடலான்ட்டு இருந்தேன். பட் நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். 100K சப்ஸ்கிரைபர் தொடணும் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அதோட உட்காந்து தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் பிரீத்திங்க.
இந்த பிரீத்திங்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவங்க இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊர் உசிலம்பட்டியாங்க. மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், உசிலம்பட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணுமா, ஒரு ரூரல் வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை அவங்களால இப்போ வரைக்கும் மறக்கவே முடியலை. அதை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். பிரீத்திக்கு அப்பா கிடையாதாங்க, அம்மாவும் பாட்டியும் தான். அம்மாவும் பாட்டியும் தான் அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்களோட சொந்தம் பெரிய சொந்தமாங்க. இந்த அங்காளி பங்காளின்னு சொல்லி ஒன்று விட்ட சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெரிய குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டியவங்க ஏதோ பிரச்சனைனால சண்டைனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரீத்தி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, நம்ம முதல்ல பார்த்த ஸ்டோரியில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி பார்த்தோம். இவங்க அனுப்பின ஸ்டோரியில் அவங்களுக்கு அந்த பூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த 7 நாளில் இவங்களுக்கு நடந்த ஒரு கதையை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பிரீத்தி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அந்த புபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக இவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அந்த கிராமத்தில், இவங்க வீட்டில். ஸோ அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போனாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. நம்மளோட சொந்தத்திலேயே நம்ம கசின்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம எப்படி சொல்கிற, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட அந்த அளவுக்கு பழக மாட்டாங்க, ஆனால் அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பிரீத்திக்கு வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்கிறாங்களாங்க. எல்லாருமே பொண்ணுங்க தான். இவங்களோட கசின்ஸ்னு வச்சுக்கோங்க. இவங்களோட எல்லாருமே ஒரு 2-3 வயசு மூத்தவங்க தான். ஆனால் வாடி பொடின்னு தான் பேசிப்பாங்களாம். அவங்க எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து திருச்சி, இந்த உளுந்தூர்பேட்டை, இந்த மாதிரி நிறையா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே சென்னை, திருச்சி, உளுந்தூர்பேட்டை இந்த 3 ஊரை சேர்ந்த பொண்ணுங்க தான். இவங்க கூட இப்போ தங்குறாங்க. நாங்கள் வந்து பிரீத்தி கூட இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வீட்டில் பிரீத்தியோட அம்மா, அவங்களோட பாட்டி, இந்த 3 கசின் பொண்ணுங்க, இவங்க மட்டும்தான் 5 பேர் தான், 5 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் என்னைக்கு நடந்துச்சோ அன்னையிலேருந்து ஒரு வாரம், இப்போ இந்த அமானுஷம் நடக்க போகிற நைட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே இந்த பல்லாங்குழி விளாடுறது, அப்புறம் இந்த சோவி போட்டு விளாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாங்க. இந்த பரமபதமாக ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுங்களாம் விளாடுறதெல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்களாம். போர் அடித்து போய் பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதையே விளாண்டுட்டு இருக்கோம், போர் அடிக்குது எனக்கு, வெளியவும் போகக்கூடாதுங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படிங்கும்போது தான் இந்த பொண்ணு ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு கசின் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது சென்னையிலேருந்து வந்த பொண்ணு, சரி ஓகே என்கிட்ட ஒரு கேம் இருக்குது நம்ம விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இவங்க அந்த திருச்சியிலேருந்து வந்த பொண்ணும் உளுந்தூர்பேட்டை பொண்ணும், இங்கே பாரு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த பொண்ணை பற்றி, ரேஷ்மாவை பற்றி. இல்லடி வேணாம், இவள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து காத்து கருப்பு அண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்த்த மாதிரியே தான் இவங்களோட பிரீத்தியோட பாட்டியும் இவங்கக்கிட்ட அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ இந்த உலக்கையை தாண்டி வரக்கூடாது, வீட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது, அன்டைமில் வெளியே போகக்கூடாது, தப்பான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, அதாவது இந்த அமானுஷங்களை பற்றி பேய் கதைகள்லாம் பார்க்கக்கூடாது, உன்னோட மைண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருளாங்க. நம்ம நெகட்டிவாக போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த நெகட்டிவ் வந்து ஒட்டிக்குமா. இந்த பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண நேரத்தில் ஈஸியாக அவங்கள வந்து நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க பாட்டி சொன்ன எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு தான் இந்த பொண்ணு அமைதியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ரேஷ்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பேக்கில் இருந்து இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம, இந்த கூட இருக்கிற கசின்ஸ்லாம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவங்களோட பேக்கில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஓஜா போர்டு. எஸ், இப்போயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். இதே மாதிரி தான் அவங்க ஸ்டோரி எனக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா, சாரிம்மா இந்த கதையை அனுப்பினவங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருப்பீங்க, பட்டு அதாம்மா உண்மை, அதான் ஃபேக்ட்டு. கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் எதுவும் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டில் இருக்க பெரியவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லி அதுக்குன்னு வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதையும் மீறி அந்த கூட இருக்கிற பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்புங்க. அதனால் அவங்க என்ன அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ஓஜா போர்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, வேணாண்டி இது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, இந்த ஓஜா போர்டுனா என்னன்னே தெரியாதான் பிரீத்திக்கு. அவங்க என்னன்னா ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கிறாங்க, என்னடி இது என்ன விளையாட்டுடி, இதுக்கு இந்த பல்லாங்குழியில் போடுற அந்த சோழிலாம் தேவைப்படுமா, இல்லை வேறு எதுனா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி என்ன பரமபதமா, என்ன எஸ்ஸுனோ, என்ன ஒரு மாதிரி ஏபிசிடிலாம் என்னென்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குதுங்க.
அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி வா, நீங்கள் 2 பேர் வரலன்னா போங்க, நாங்கள் 2 பேர் விளாட்றோம், ஆனால் இது விளாட்றதுக்கு 4 பேர் தேவை, வாங்க ஒழுங்காக வாங்கன்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிக்க போகும்போது அவங்க வீட்டில் கரண்ட் கட் ஆகிருக்குதுங்க. கிராமம்தான், கரண்ட்டு போனால் எப்போ வரும்னே தெரியாது. ஸோ கரண்ட்டு வந்தோடனே விளாட்லான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா இவங்க விளாட ஆரம்பிக்கிற டைமிங்கு நைட்டு 7 மணிங்க. நைட்டு 7 மணிங்கிறனால அங்கிட்டலாம் கொஞ்சம் பொழுது சாஞ்சாலே அப்படியே இருட்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருட்டி போன இடத்துல எதுக்கு இது விளாடணும்னு சொல்லிட்டு அந்த வயசுக்கு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, பிரீத்தி, அந்த பொண்ணோட அம்மாவும் பாட்டியும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு இந்த நாலேஜெலாம் கிடையாது. ஏதோ ஒரு விளையாட்டு போல் விளையாட்டுத்தனமாக விளையாடுதுங்க பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மாவும் பாட்டியும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே இவங்களை சொல்லலை. எதுக்கடி இல்லை சண்டை படாமல் விளாடுங்கடி அப்படிங்கிற மாதிரி வெளியே உட்காந்துருக்குறாங்களா அவங்க. இவங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. பெரிய வீடெலாம் கிடையாது, ஒரே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, பெட்ரூம்லாம் கிடையாதாங்க. பெட்ரூம் மாதிரி இருக்குமா, ஆனால் அது பெட்ரூம் கிடையாதான். ஒருத்தர் தான் சிங்கிள் காட்டு கூட போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பொருட்கள் வச்சுக்கலாங்க, ஸ்லாப் இருக்கிறனால வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு வீடு தான். இப்போது 1 மணி நேரம் வெயிட் பண்ண பொண்ணுங்களால் அதுக்கடுத்து வெயிட் பண்ண முடியலை. இந்த ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, விளாட ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி எடுத்து வீட்டுக்கு நடுவில் அந்த அவங்க விளாட போகிற ஹாலுக்கு நடுவில் உட்காந்து தான் விளாட்றாங்க. இந்த பொண்ணு அந்த உலக்கையை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. இவங்க உட்காந்துருக்கணுங்கிற இடத்த தாண்டி வெளியே வந்துட்டாங்க. சரி, வீட்டுக்குள்ளே தானே இருக்குதுங்க, பொம்பளை பிள்ளைங்க தானே விளாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாட்டியும் எதுவும் சொல்லலை, அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லலையாங்க. இப்போது அந்த ஓஜா போர்டை ரெடி பண்ணிட்டாங்க. 4 பேர் விளாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மெழுகுவர்த்தியும் ஏற்றி வச்சாச்சு, காயினையும் வச்சாச்சு. இப்போது அந்த ரேஷ்மாங்கிற பொண்ணு, ஆர் யூ தேர், யாராவது இங்கே இருக்கீங்களா இறந்தவங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பாட்டிக்கும் அம்மாவுக்கும் வெளியே கேட்கல, சத்தம் இல்லாமல் மெதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயுமே இந்த வயசுக்கு அந்த பொண்ணு பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாதிரி பயந்து போய், என்னது இறந்து போனவங்க இருக்கீங்களாவா, என்னடி இது கேமுன்னு சொல்லிட்டு அந்த அங்கனக்குள்ளே இருந்த மெழுகுவர்த்தியை அணைச்சி விட்டுட்டு அந்த இதை போர்டையே ஒரு மாதிரி களைச்சி போட்டுட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவங்க இடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்களாங்க பயந்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தாம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஏரியாவுமே ஒரு மாதிரி காற்று கருப்பு அலையிற ஒரு இடம் தானாங்க. அதாவது இந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சில விஷயங்கள்லாம் அமானுஷ்யமாக தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம், அதில் கூட ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்க, ஏகப்பட்ட அமானுஷங்கள் இருக்கும், ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அதோட வாழ பழகிட்டோம், எப்போயாவது அது கண்ணில் படும், நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு வில்லேஜ் தாங்க இந்த வில்லேஜும். இப்போது இந்த பொண்ணு வந்து அதை உதறி விட்டுட்டு இவங்க விளாடவே ஆரம்பிக்கலை, இதனால் ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரேஷ்மா போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லடி, அழுகாதடி, வந்துட்டாங்கன்னா உன்னோட அம்மாவும் பாட்டியும் வந்தாங்கன்னா என்னைய தான் திட்டுவாங்க, இது சொல்லி புரிய வைங்கடி, அவளை அழுக வேணான்னு சொல்லுங்கள், நம்ம தான் விளாடவே இல்லைல்ல, ஒன்றும் ஆகாது, எந்த அமானுஷமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குமா, மயான அமைதியாக இருக்குது ஊரே. இவங்க வீட்லேயுமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக இவங்களோட வீட்டை சுற்றி 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 வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த கொலுசு சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்ச ரேஷ்மா, பிரீத்தி கிடையாது, வயசுக்கு வந்த பொண்ணு கிடையாது, இந்த ஓஜா போர்டை எடுத்தாங்க இல்லையா வெளியே விளாட்றதுக்கு சென்னை பொண்ணு, அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா இவங்களோட வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம், லிட்ரலி இவங்களுக்கு தெரியுது. கிராமத்துலலாம் ஜன்னல்லாம் நிறையாவே வச்சுருப்பாங்க இல்லையா வீட்டில், சுற்றி சுற்றி யாரோ வர மாதிரி நிழல் தெரியுதுங்க. சவுண்டோட அந்த கொலுசு சத்தத்தோடு சேர்த்து யாரோ ஒரு நிழல் போகுது. ஆனால் யாருமே இல்லை, வெளியே பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஆனால் உணர முடியுது யாரோ ஒருத்தவங்க வெளியே இருக்கிறாங்கங்கிறத. இந்த கொலுசு சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி இந்த பொண்ணுக்கு ரொம்ப நேரமாக தூக்கமே வரலங்க. என்னடா அது, எந்திரிச்சிடலாமா, எல்லாரும் எழுப்பி விட்டுறலாமா, ஒருவேளை எழுப்பி விட்டால் அந்த ஓஜா போர்டுனால தான் எதனா நடந்திருக்குமா, ஏன்னா அந்த ஓஜா போர்டு வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கேள்வியும் கேட்டுட்டாங்க, பாதியிலே நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓஜா போர்டு சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 ஸ்டோரி நம்ம சொல்லியிருப்போம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணுக்கு பயம் வருதுங்க ரேஷ்மாவுக்கு. ஒருவேளை எதனா தப்பாக நடந்திருக்குமோ,
தப்பாக இருக்குமோ, இதுக்கு நம்ம தான் காரணமோன்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எழுப்பி விட்டால் இவங்க தான் மாட்டிப்பாங்கன்னு தெரியும். அதனால் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாய் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்குது. நாயெலாம் ஒரு மாதிரி ஊழ விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. கத்த கூட இல்லையா, ஊழ விட ஆரம்பிச்சிருக்குது. நாய் ரொம்ப நேரம் ஊழ விட்டால் சகுனம் வந்து ரொம்ப தப்பானதுன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியே அந்த ஊரில் இருக்கிற எல்லா நாய்களும் கிளம்பியிருக்குது. இவங்க ஏரியாவில் இருக்கிற நாய்ங்களாம் ஒரு மாதிரி ஊழ விடுதாங்க. இப்போது ரேஷ்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. எழுப்பிடலாமான்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற பொண்ணு, கசின்ஸ் எல்லாம் வரிசையாக தான் படுத்துருக்குறாங்க. அந்த திருச்சி பொண்ணு, உளுந்தூர்பேட்டை பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கு நடுவில் தான் ரேஷ்மா படுத்துருக்குறாங்க. இவங்கள தாண்டி அவங்களோட அம்மா, அதாவது வயசுக்கு வந்தாங்க இல்லையா, பிரீத்தியோட அம்மா, பாட்டி, அதுக்கப்புறமா பிரீத்தி படுத்துருக்குறாங்க. இப்போது கண் முழிச்சு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை எழுப்பலான்னு சொல்லிட்டு கை வைக்க போகிறதுக்கு முன்னாடியே, அவங்க முதுகில் கை வைக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு திரும்பி ஒரு மாதிரி கண்ணை வச்சு ஒரு மாதிரி பார்த்துருக்குதுங்க. ஏய், உனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சா? ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்குதுல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா, உடம்புலாம் புல்லரிக்குதுப்பா, ஏதோ ஒன்று இருக்குதுப்பா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குதுங்க. சரிடி, உனக்கும் அந்த மாதிரி தான் தோணுதா? நானும் ரொம்ப நேரமாக வந்து எந்திரிக்காமல் பயந்துக்கிட்டே அப்படியே படுத்துருக்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு, அந்த 3வது பொண்ணும், திருச்சி பொண்ணு எந்திரிச்சிருது. ஏய், எனக்கு ரொம்ப நேரமாக கேட்குதுடி, நான் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த நாய்ங்கெல்லாம் ஊழ விட்றதாண்டி என்னால் ஒரு மாதிரி இருக்குடி, எனக்கு ஏதோ பண்ணுது, பேசாமல் எழுப்பி சொல்லிடலாமா? அவங்க எதனா பெரியவங்க எதனா சொல்லுவாங்கடி, எதனா பண்ணுவாங்கடி, வீட்டுக்கு வெளியே எதனா இரும்பு வைப்பாங்கடி, விளக்க மாதிரி எதனா போடுவாங்கடி அப்படின்னு சொன்னால், இல்லை வேணாம், இது நம்ம பேர் தான் கெட்டு போகும், நம்மளை தான் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சமாதானப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இவங்க 3 பேருமே முழிச்சு தான் இருக்கிறாங்க. தூங்க போயிருக்கிறாங்க. ஓகே, இந்த சத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிருச்சு. தூங்கலான்னு சொல்லி தூங்க போகும்போது குப்புறப்படுத்து தூங்குறாங்க. கண்ணை இருக்கலாம் மூடிருங்கடி, எந்த சத்தம் கேட்டாலும் எந்திரிக்க வேண்டாண்டி, கண்ணை இருக்கலாம் முடிக்குங்கடின்னு சொல்லிட்டு ரேஷ்மா சொல்லிட்டு இருக்கும்போதே மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்கங்க. யார்? குப்புறப்படுத்திருக்கிற 3 பொண்ணுங்களுமே கண்ணை முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. திரும்பலாமா வேணாமா? எதனால் இப்போ அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குது? கதவு உள்ள லாக்கில் தானே இருக்குது, எப்படி திறக்கும்? ஒருவேளை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்து நம்மளை சாவடிக்கிறதுக்கு இந்த பேயோட திட்டமாக இருக்குமோன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்க. இருந்தாலும் ரேஷ்மாங்கிற பொண்ணு மட்டும், அந்த கேமை ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு மட்டும் மெதுவாக திரும்பி பார்த்தா ஒரு ஷாக்குங்க. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு பாவாடை தாவணி போட்டு மெயின் டோருக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்குதுங்க, நடக்க ஆரம்பிக்குதுங்க வெளியே பார்த்து. இந்த 3 பொண்ணுங்களை தாண்டி இன்னொரு பொண்ணு அங்கே இருக்குன்னா, அந்த வயசுக்கு அந்த பொண்ணு, அவங்களோட கசின் பிரீத்தி, அந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே நடந்து போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வெளியவே போகக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அவங்க பாட்டி. ஆனால் எதையோ பார்த்து அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போது இந்த ரேஷ்மா பதறி அடித்து அவங்க 2 பேரும் எழுப்பிட்டாங்க. பாரு, எங்கேயோ போராடின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் அவங்க பாட்டியோ அம்மாவையும் எழுப்பலான்னு சொல்லி போனதை கையை பிடிச்சி இழுத்து, தயவு செஞ்சு காலில் கூட விழுகிறேன், எழுப்பி விட்டுறாதீங்க, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுடி, நம்ம கேட்ட சத்தம் இல்லாமல் உண்மை தான், நம்ம எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல அவளை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துடலாம் வாங்கடின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருக்குதுங்க அந்த பொண்ணுங்க. நில்லுன்னு சொல்லிட்டு மெதுவாக கத்திக்கிட்டே போயிருக்குதுங்க. கிட்டக்க ஓடி போய் கூப்பிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே பண்ணலையா, ஏதோ ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு போதாங்க, ஏதோ ஒரு திசையில் போதாங்க. அது போகிற திசை சுடுகாடு, அந்த ஊரோட எல்லைப்பகுதி, சுடுகாட்டு பகுதியாங்க. இவங்க வீட்டிலேருந்து ஒரு 600 மீட்டர் 700 மீட்டரில் இருக்குதான். அதை பார்த்து இந்த பொண்ணு பாட்டுக்கு நைட் நேரம் நடந்து போயிட்டு இருக்குது அன்டைமில். இந்த பொண்ணுங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த திருச்சி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, வேகமாக குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அவங்களோட அம்மாவையும் பாட்டியையும் எழுப்பி, இந்த மாதிரி அவள் நடந்து போயிட்டுருக்குறா, நாங்கள் கேம் விளாண்டோம், இந்த மாதிரி ஒரு ஓஜா போர்டு, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்குறா, சீக்கிரம் வாங்கணுன்னே அவங்க இந்த கறி இருக்குமாங்க, ஏதோ ஒரு கறி சொன்னாங்க, அந்த கறி கட்டை அப்புறம் இரும்பு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்கள நோக்கி ஓடி வந்திருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டருக்குள்ளே அந்த பொண்ணு போயிருந்துச்சு அப்படின்னா சுடுகாடு. அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு. 500 மீட்டர்கிட்ட அந்த பொண்ணு நடந்தே வந்திருக்குது. இந்த பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுத்தாலும் தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஏதோ ஒரு நினப்பெல்லாம் நடந்து வந்திருக்குதுங்க. அந்த இடமே எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு மாதிரி இந்த நைட் நேரம் பூச்சிங்கெல்லாம் சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி அட்மாஸ்பியரே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணை போராடி அந்த ஊரோட கோடாங்கி ஒருத்தர் இருப்பாராம், அவரை வந்து அவங்க பாட்டி போய் கூப்பிட்டு வந்து, அவங்க போகிற வழியில் தான் அவர் வீடாம், அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்குறாங்க. 7 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு மாதிரி இருளடைஞ்சே கிடக்குதுங்க. இருளடைஞ்ச மாதிரி இருக்கும்பாங்க இல்லையா, முகமே வாடி போய், அந்த பொண்ணோட முகமே கிடையாதாங்க.
ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, எதனாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் கோடாங்கி என்ன சொல்கிறாருன்னா, இது தவறான ஒரு விஷயமா, ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் இது. ஏங்க யாராலங்க ஏற்றுக்க முடியும்? வயசுக்கு அந்த பொண்ணு இத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு கட்டுப்பாடு போட்டுருக்குறாங்க. அதுதான் நிஜம். அந்த பொண்ணுக்கு தீட்டு பட்டுரும் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணோட தீட்டுக்கு எதனா காத்துக்கருப்பு பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி சுடுகாட்டு பாது முதல்ல வெளியே வரக்கூடாது, சுடுகாட்டுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் வந்தது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க. அது பயங்கரமான விஷயங்க. நான் இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 3 நாளாக சித்தப்பிரமம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. சித்தப்பிரமன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேயறைஞ்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. சரியாக சாப்பாடு எடுத்துக்காதான். நைட் ஆனால் அப்படியே குளிர்ஜுரத்தில் வந்து உடம்புலாம் உதற ஆரம்பிக்குமா, கத்த ஆரம்பிக்குமா, திடீர்னு அழுக ஆரம்பிக்குமா. நைட்டு ஒரு 2 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறமா சரி ஓகே நார்மல் ஆகிட்டா அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லோரும் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த ரேஷ்மாங்கிற பொண்ணும் இல்லை கூட இருக்க அந்த 2 திருச்சி பொண்ணுங்களும் உளுந்தூர்பேட்டை பொண்ணுங்களும் அவங்க வீட்லையோ இல்லை அந்த கோடாங்கிட்டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணவே இல்லை. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும், அந்த வயசுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் இப்போ வரைக்கும் மனசில் உறுத்தலாக இருக்குது. எதுவுமே அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ 2 நாளுக்கு அப்புறமா நைட் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க முணங்குற சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த ரேஷ்மா பொண்ணுக்கு தான் முணங்குற சத்தம் கேட்டனையும் மெதுவாக எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே தூங்குறாங்க. அந்த பக்கம், அதாவது அந்த வயசுக்கு அந்த பொண்ணு பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. செவத்தை பார்த்த மாதிரி, இவங்கள பார்த்த மாதிரி இல்லை, செவரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. திரும்பி உட்காந்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ தோணுது, இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் பயத்தில் பக்கத்தில் இருக்க பொண்ணை எழுப்புனா அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு இதை பார்த்துட்டு பயந்துட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க. பேசாமல் படுத்துரு வேணாம் அப்படின்ட்டு. அன்னைக்கு மாதிரி எந்திரிச்சு வெளியே போயிட்டானா என்னடி பண்ணுவேன்? உங்கள் பாட்டி எழுப்பியிருக்கிறாங்க, பக்கத்தில் படுத்துருந்தா அவங்க பாட்டி எழுப்புறாங்க. பாட்டி எழுப்புனே அவங்க உட்காந்து இருங்கம்மா என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கவனிச்சப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ரேஷ்மாவோட பேரை சொல்லி, ரேஷ்மா என்னை எதுக்காக கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி செவத்தை திரும்பி உட்காந்துருக்கு, செவத்தை பார்த்து உட்காந்துருக்கிற பொண்ணு ஒரு மாதிரி விகாரமான குரலில் கேட்டிருக்குதுங்க. என்னை எதுக்கடி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டி இருக்குதுங்க. இப்போ உங்கள் பாட்டிக்கு ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குது. என்னடி ஆச்சு ரேஷ்மா, என்ன கேட்குறா? அவள் கேட்குறக்கு நீ பதில் சொல்லு, அவங்களாம் நிறையா பார்த்துருக்குறாங்களாங்க இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் அவங்களுக்கு அத்துப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவள் என்ன கேட்குறாளோ, அவள் யாருன்னு எனக்கு தெரில, உன் பேரை சொல்லி கேட்குறா, உனக்கும் அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, நீ வந்து அதை என்னன்னு சொல்லு. அப்போ தான் அந்த பொண்ணு அழுதுருக்குதுங்க. ரேஷ்மா என்னையை மன்னிச்சிருங்க பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க, அந்த ஆத்மா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு இது நடக்காது, நீங்கள் போயிருங்க தயவு செஞ்சு, அவள் பாவம், நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், அவளையும் விட்டுருங்க, அந்த குடும்பத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சி அழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் அந்த பிரீத்தியோட பாட்டிக்கு விஷயமே தெரிய வருது, இந்த பொண்ணுங்களால தான் அவங்க பேத்தி அஃபெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ அவங்க பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. அந்த பொண்ணு அழுகுதான், ஒரு மாதிரி காரணமே இல்லாமல் என்னென்னமோ பேசுதான், என்னென்னமோ லாங்குவேஜ்லாம் பேசுதான், குழம்பு தான். திடீர்னு இந்த கறிக்கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பக்கத்தில், அதையும் இந்த ஆணியெல்லாம் வச்சுருப்பாங்களாங்க, அதாவது இரும்பு சாவிலாம் வச்சுருப்பாங்களாம் பக்கத்தில். அந்த சாவியெல்லாம் எடுத்து அந்த செவத்தில் கிறுக்குதான், ஏதோ கிறுக்குதான், என்னென்னமோ பேர்லாம் எழுதுதான். அந்த பேர்லாம் யார் பேர், அருணா என்னென்னமோ எழுதுதாங்க, நிறையா பேர் எழுதுதான். எனக்கு வந்து நிறைவேறாத ஆசை அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லியிருக்குதுங்க. நைட்டு முழுக்க தூங்கலை அவங்க யாருமே. அடுத்த நாள் அந்த கோடாங்கி சாமி அவரை வர வச்சு இந்த பொண்ணை மந்திரிச்சு விட்டு, இந்த பொண்ணு அந்த சம்பவத்துலேருந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து அந்த பொண்ணு வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிருக்குதுங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறமா தான் பிரீத்தி நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குது அவங்களுக்கு. இந்த நாட்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து வெளியே கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போகாத தர்கா கிடையாதான், கூட்டு போகாத கோயில் கிடையாதான், பார்க்காத ஆட்கள் கிடையாதான், மந்திரிக்காத மந்திரவாதிங்க கிடையாதான். பிரீத்தியே தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது, இந்த அமானுஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் பிரபாகரன் அஃபிஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். பகவதி அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு
நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீடியோலையுமே வந்து என்னோடய நேம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஹாய் சொல்ல சொன்னீங்க. பகவதி ஹாய்ங்கம்மா. ஹாய்மா. ஹாய்மாவா ஹாய் பாவான்னு தெரில. ஹாய்ங்க. சுல்தான் இவரை பற்றி சொல்லியே ஆகணும். இவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறேன் ப்ரோ, 25 சப்ஸ்கிரைபர் இப்போ வரைக்கும் நானே பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஃபர்கானாவா? ஐயோ, அவங்க ஒய்ஃப் பேர் எதுவும் சொன்னார். அவரோட ஒய்ஃப் பேர் வந்து ஏதோ ஒன்று சம்திங் சொன்னார். அவங்க பேர் எடுத்து வைக்கல, சாரி. சுல்தான் அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு ஹாய், அந்த மனமார்ந்த ஒரு நன்றிகள். இது நன்றிகள்னு சொல்கிறதா இல்லை ஏன் போகிற வரவங்களெல்லாம் இப்படி பண்ணணும்னு சொல்லி தோணுதான்னு தெரில. இருந்தாலும் எனக்காண்டி இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிற சுல்தான் பிரதர், தேங்க்யூ பிரதர். நம்ம கூடிய சீக்கிரம் 100K சப்ஸ்கிரைபரை தொட்டுருவோம். அப்புறம் போன வீடியோவில் வந்து நம்ம சுதா அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து கீழே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணியிருந்தீங்க. அவங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூ கோஸ்டீஸ், பாய். இன்றைக்கி ப்ளூப்பர்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும் தனியாக உட்காந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரூமில் யாருமே கிடையாது. நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது உண்மை தான். இந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாருமே கிடையாது. ஸோ எதனால் அப்படின்னா, அர்ஜுனுக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. எல்லாருக்குமே இந்த கொஞ்சம் மழை காலங்கிறனால ஃப்ளூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவுது. நாங்கள் வந்து யதார்த்தமாக அஞ்சலியோட சித்தி வீட்டுக்கு, சித்தியோட பர்த்டேக்காண்டி போயிருந்தோம். அதில் மாட்டி நாங்கள் அந்த மலையில் என்னென்னலாம் வெளியேருந்து வரும்போது என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் போங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய்.